ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? சென்னை ICF தொழிற்சாலையை கடந்த 10ஆம் தேதி பார்வையிட்ட ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பேட்டியளித்தார். மதுரை தூத்துக்குடி ரயில் திட்டம் பற்றி அவரிடம் கேள்வி கேட்கப்பட்டது. பதிலளித்த அமைச்சர், அந்த திட்டம் வேண்டாம் என்று தமிழக அரசு கடிதம் எழுதியதால் அத்திட்டம் கைவிடப்பட்டதாக பதிலளித்தார். அமைச்சர் சொன்ன விஷயம் அதிர்வலையை ஏற்படுத்தியது. ரயில்வே திட்டத்தை வேண்டாம் என கூறியதாக தமிழக அரசுக்கு எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்தன. போராட்டமும் அறிவிக்கப்பட்டது. ஆனால் தூத்துக்குடி மதுரை ரயில்வே திட்டத்தை கைவிடும்படி தமிழக அரசு கூறவில்லை என்று அமைச்சர் சிவசங்கர் சொன்னார். இச்சூழலில் மதுரை தூத்துக்குடி ரயில்வே திட்டத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று தெற்கு ரயில்வே விளக்கம் அளித்துள்ளது. அன்று அமைச்சர் பேட்டியளித்த போது ஒரே நேரத்தில் செய்தியாளர்கள் பல கேள்விகள் கேட்டனர். ரயில்வே பணிமனையில் இரைச்சலாகவும் இருந்தது. மதுரை தூத்துக்குடி திட்டம் பற்றி கேட்கப்பட்ட போது தனுஷ்கோடி ரயில் திட்டம் என நினைத்து அமைச்சர் அதற்கான பதிலளித்தார். நிலம் ஒதுக்கீடு மற்றும் சுற்றுச்சூழல் பிரச்சினை காரணமாக தனுஷ்கோடி ரயில் திட்டத்தை தான் கைவிட தமிழக அரசு கடிதம் எழுதியிருந்தது. அமைச்சர் சொன்ன பதில் மதுரை தூத்துக்குடி ரயில் திட்டத்திற்கானது என தவறுதலாக புரிந்து கொள்ளப்பட்டது. அந்த திட்டத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை என தெற்கு ரயில்வே கூறியுள்ளது.